மக்களே, ஒரு கட்சி தலைவனோட அம்மா இல்லைன்னா நான் அம்மாவா இருக்கேன்னு சொல்லலாம், சகோதரி இல்லைன்னா நான் சகோதரியா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா இவ பாருங்க, நான் சகோதரியாவும் இருப்பேன், அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன். முடிஞ்சா விஜய்க்கு மனைவி இல்லைன்னா நான் மனைவியாவும் இருப்பேன். நாங்க எல்லாம் மனைவியா இருப்போம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த கட்சியில இருக்க பெண்ணுங்களே இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்கா. இதை அவங்க கட்சி தலைவர் பார்த்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அப்போ அவங்க மனைவி சங்கீதா சொல்ற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க ஒத்து போற மாதிரி தானே இருக்கு. ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்காம இருக்காரு? இல்ல அவங்க கட்சியில இருக்க ஆம்பளைங்களே இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, தவறுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? எல்லாரும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? பாருங்க, இத பார்த்துட்டு உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. தானா மாட்டுதையா. ஐயோ ஐயோ. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா இந்த மீச. You mean the mustache? Actually, I have undergone an operation. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவேன் ப்ரோ நானு. எனக்கு எங்க அண்ணனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்டா. கடைசியா பொண்ணு கிடைக்கலன்னு உங்க அண்ணன் உன்னிய நிச்சயம் பண்ணிக்கிறானா? எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு.